Hi dear students, இந்த வீடியோல effective resistance between the 2 points இரண்டு புள்ளிகளுக்கு இடையேயான தொகுபயன் மின்தடையை கண்டுபிடிக்க போறோம். இது JEE NEET தேர்வு எழுதக்கூடிய மாணவர்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும். The resistance of the all wire between any two adjacent dots is R. Two adjacent dots ரெண்டு புள்ளிகளுக்கு இடையேயான மின்தடை வந்து கேபிட்டல் ஆர். ஒரு புள்ளிக்கு அருகாமையில என்ன புள்ளி இருக்கோ அந்த இரண்டு புள்ளிகளுக்கு இடையேயான ரெசிஸ்டன்ஸ் கேபிட்டல் ஆர். அதான் wires between any two adjacent dots is R. The equivalent resistance between A and B as shown in the figure. ஏவுக்கும் பிக்கு இடையில உள்ள ஈக்குவலண்ட் ரெசிஸ்டன்ஸ் என்ன அப்படிங்கறத கண்டுபிடிக்கணும். ஒரு ஸ்டார் மாதிரி ஒரு நெட்வொர்க் கொடுத்திருக்காங்க. இந்த நெட்வொர்க்ல மொத்தம் 10 புள்ளிகள் 10 டாட்ஸ் இருக்கு. ஒரு டாட்டுக்கும் இன்னொரு டாட்டுக்கும் இடையில உள்ள ரெசிஸ்டன்ஸ் கேபிட்டல் ஆர் கணக்குல கொடுக்கப்பட்டிருக்கு. அதன்படி இப்ப எழுதிக்கலாம். கேபிட்டல் ஆர், அதே போல இதுவும் கேபிட்டல் ஆர், ஆர் ஆர், இந்த டாட்டுக்கும் இந்த டாட்டுக்கும் இடையில உள்ள ரெசிஸ்டன்ஸ் ஆர், அதே போல ஆர், இந்த பிங்கிற பாயிண்ட்டுக்கும் இதுக்கு இடையில உள்ள ரெசிஸ்டன்ஸ் ஆர் ஆர், இந்த டயக்ராம்ல உள்ள ஒவ்வொரு புள்ளிகளுக்கு இடைப்பட்ட மின்தடை ரெசிஸ்டன்ஸ் என்ன ஆர் அப்படிங்கறத நம்ம எழுதிட்டோம். இப்ப ஏவுக்கும் பிக்கு இடையில உள்ள ரெசிஸ்டன்ஸ் நம்ம கால்குலேட் பண்ணலாம். இந்த பாயிண்ட் இருக்கு பாருங்க, ஏவுல இருந்து வந்தோம்னா இங்க ஒரு பாயிண்ட் இருக்கு இல்லையா, இந்த பாயிண்ட நம்ம Pன்னு எடுத்துக்கலாம். அதே போல இந்த Pக்கு பக்கத்துல உள்ள பாயிண்ட Qன்னு எடுத்துப்போம். அதே போல இந்த பாயிண்ட Rன்னு எடுத்துப்போம். அதே போல இந்த பாயிண்ட Sன்னு எடுத்துப்போம். PQRS அப்படின்னு எடுத்துக்கலாம். இந்த டயக்ராமை கொஞ்சம் சிம்பிளிஃபை பண்ணி எழுதுவோம். எப்படி எழுத போறோம், எப்படி வரைய போறோம் பாருங்க. இது ஏ, ஏவுல இருந்து எங்க வரோம், பிங்கிற பாயிண்ட்டுக்கு வரோம். பி, ஏவுக்கும் பிக்கு இடையில உள்ள ரெசிஸ்டன்ஸ் கேபிட்டல் ஆர். அதே போல பி இருந்து கியூக்கு ஒரு பாயிண்ட் வருது. சோ பி இருந்து கியூக்கு இந்த பாயிண்ட்டுக்கு வந்துட்டோம். அப்ப பிக்கும் கியூக்கும் இடையில உள்ள ரெசிஸ்டன்ஸ் ஆர். இப்போ பிக்கும் கியூக்கும் இடையில ஆர் ஆர் ரெண்டு மின்தடையாக்கிகள், டூ ரெசிஸ்டன்ஸ் கனெக்டட் இன் சீரிஸ். அதை எப்படி வரைஞ்சிக்கலாம் அப்படின்னா, இது ஒரு ஆர் ரெசிஸ்டன்ஸ், அதே போல இது ஒரு ஆர் ரெசிஸ்டன்ஸ். பிக்கும் கியூக்கும் இடையில ஆர் ஆர், இது ரெண்டும் சீரிஸ் காம்பினேஷன். அதே போல கியூல இருந்து பிக்கு வரும் பாயிண்ட் பி, இதுக்கும் கியூங்கிற பாயிண்ட்டுக்கும் பிக்கும் இடையில உள்ள ரெசிஸ்டன்ஸ் ஆர். இந்த கியூபி கடையில இந்த ஆர் ஆர் அப்படின்னு சொல்லக்கூடிய ரெண்டு ரெசிஸ்டன்ஸ் இன் சீரிஸ் கனெக்ஷன்ல இருக்கு. சோ அதை நம்ம வரைஞ்சிக்கலாம். ஆர் ஆர், அதே போல பில இருந்து ஆருக்கு போறோம், ஆறுங்கிற பாயிண்ட்க்கு வரோம். ஆர், பிக்கும் இந்த ஆருக்கும் இடையில உள்ள ரெசிஸ்டன்ஸ் கேபிட்டல் ஆர். அதே போல ஆர்ல இருந்து எஸ்க்கு வரோம், ஆர்ல இருந்து எஸ்க்கு இடையில உள்ள ஆருக்கும் எஸ்க்கு இடையில உள்ள ரெசிஸ்டன்ஸ் கேபிட்டல் ஆர். பிக்கும் ஆருக்கு இடையில ரெண்டு ரெசிஸ்டன்ஸ் இருக்கு பாருங்க. இந்த ரெண்டு ரெசிஸ்டன்ஸும் சீரிஸ் கனெக்ஷன்ல இருக்கு. அதை நம்ம வரைஞ்சிக்கலாம். இது ஒரு ரெசிஸ்டன்ஸ், இது ஒரு ரெசிஸ்டன்ஸ், இது ரெண்டும் சீரிஸ் காம்பினேஷன்ல இருக்கு, சீரிஸ் கனெக்ஷன்ல இருக்கு. அதை நம்ம வரைஞ்சிக்கிட்டோம். அதே போல ஆருக்கு எஸ்க்கு இடையில இந்த ரெசிஸ்டன்ஸ் ரெண்டு இருக்கு, அது ரெண்டும் சீரிஸ் கனெக்ஷன்ல இருக்கு. அதையும் நம்ம வரைஞ்சிக்கலாம். R R
இப்ப எஸ்க்கும் ஏவுக்கும் அந்த பாயிண்ட் நம்ம அடிச்சிடறோம். இது ரெண்டுக்கும் இடையில உள்ள எஸ்க்கும் ஏவுக்கும் இடையில உள்ள ரெசிஸ்டன்ஸ் கேபிட்டல் ஆர். அதே போல சென்டர்ல உள்ள இந்த ரெசிஸ்டன்ஸ் பிக்கும் எஸ்க்கு இடையில உள்ள ரெசிஸ்டன்ஸ் அதுவும் ஆர். இப்போ இது போல ஒரு ஸ்டார் நெட்வொர்க்ல உள்ள ஒரு ரெசிஸ்டன்ஸை நம்ம என்ன பண்ணிருக்கோம், ஒரு சிம்பிளிஃபை பண்ணி அதுக்கான ஈக்குவலன்ட் சர்க்யூட்டை நம்ம வரைஞ்சிருக்கோம். பிக்கும் கியூக்கும் இடையில இந்த டூ ரெசிஸ்டன்ஸ் இன் சீரிஸ் கனெக்ஷன். சோ அதுதான் இது ரெண்டும். அதே போல கியூக்கும் பிக்கும் இடையில உள்ள இந்த ரெண்டு ரெசிஸ்டன்ஸ் என்ன காம்பினேஷன்ல இருக்கு, சீரிஸ் காம்பினேஷன், சீரிஸ் கனெக்ஷன்ல இருக்கு. சோ அதுதான் இது சீரிஸ் கனெக்ஷன். அதே போல பிக்கும் ஆருக்கும் இடையில ரெண்டு ரெசிஸ்டன்ஸ் இருக்கு, அது ரெண்டும் சீரிஸ் கனெக்ஷன்ல இருக்கு, அதை தான் இந்த வரைஞ்சிருக்கோம். அதே போல ஆருக்கும் எஸ்க்கு இடையில வெளியில ரெண்டு ரெசிஸ்டன்ஸ் இருக்கு, அது ரெண்டும் என்ன கனெக்ஷன்ல இருக்கு, சீரிஸ் கனெக்ஷன்ல இருக்கு, அதையும் வரைஞ்சிட்டோம். அப்ப இதுக்கு ஈக்குவலண்டான ரெசிஸ்டன்ஸை நம்ம அங்க டிரா பண்ணிட்டோம். இப்போ R plus R சீரிஸ் காம்பினேஷனுக்கு என்ன ஃபார்முலா, R1 plus R2. அதாவது RS is equal to R1 plus R2. சோ எல்லாத்துலயும் சீரிஸ் கனெக்ஷன்ல உள்ளது எல்லாமே R plus R, R plus R, R plus R, R plus R. அப்ப R plus R is equal to 2R. அப்ப இந்த ரெண்டு ரெசிஸ்டன்ஸ் நம்ம என்ன பண்ணிக்கலாம், ஒரு காம்பினேஷன் வரைஞ்சலாம். மறுபடியும் ஒரு இதுக்கு ஈக்குவலண்டான ஒரு ரெசிஸ்டன்ஸ் காம்பினேஷன் நம்ம வரைய போறோம். A to P, அதே போல P to Q, P க்கும் Q க்கும் இடையில உள்ள ரெசிஸ்டன்ஸ் R, A க்கும் P க்கும் இடையில உள்ள ரெசிஸ்டன்ஸ் R. இந்த Rங்கற ரெசிஸ்டன்ஸ்க்கு இந்த ரெண்டு ரெசிஸ்டன்ஸ் எப்படி இருக்கு, parallel கனெக்ஷன்ல இருக்கு. இந்த ரெண்டு ரெசிஸ்டருடைய காம்பினேஷன் என்ன, R plus R 2R. இப்ப 2R. அதே போல Q ஐயும் B ஐ இணைக்கிறோம். இது ரெண்டுக்கு இடையில உள்ள ரெசிஸ்டன்ஸ் அதே போல தான் R plus R 2R. இந்த ரெசிஸ்டன்ஸ் R. B ஐயும் Rங்கற பாயிண்டை நம்ம இணைக்கிறோம். B க்கும் R க்கு இடையில உள்ள ரெசிஸ்டன்ஸ் கேபிட்டல் R. அதே போல இந்த ரெண்டு காம்பினேஷன், இந்த ரெண்டு ரெசிஸ்டருடைய காம்பினேஷன் 2R. சோ அதையும் நம்ம இந்த வரைஞ்சிக்கலாம் 2R. அதே போல R ஐயும் S ஐயும் இணைக்கிறோம். R ஐயும் S ஐயும் இணைக்கிறோம். இது A, இது S. R க்கும் S க்கும் இடையில உள்ள ரெசிஸ்டன்ஸ் கேபிட்டல் R. இந்த R க்கு S க்கு இடையில ஒரு ரெண்டு ரெசிஸ்டர் சீரிஸ் கனெக்ஷன்ல இருக்கு, அதோட காம்பினேஷன் 2R 2R 2R. அதே போல அதுவும் 2R. இப்ப S to A R, P to S R. அப்போ இதோட ஈக்குவலன்ட் சர்க்யூட் இது, இதோட ஈக்குவலன்ட் சர்க்யூட் இது. இது ஒன்னாவது டயகிராம், இது இரண்டாவது டயகிராம். இத பொறுத்தவரை என்ன பண்ணிருக்கோம், இந்த ரெண்டு சீரிஸ் ரெசிஸ்டரை கனெக்ட் பண்ணி ஒரு காம்பினேஷன் கொண்டு வந்திருக்கோம், அது 2R. இந்த 2Rம் இந்த Rம் parallel இருக்கு. அதே போல ஒவ்வொரு 2R R parallel, 2R R parallel, 2R R parallel. parallel காம்பினேஷனுக்கு என்ன, RP is equal to R1 into R2 divided by R1 plus R2 அப்படின்னு இருக்கும். அதாவது R1 இங்க என்ன இருக்கு, R into R2 2R by R plus 2R. R into 2R 2R squared. Therefore RP is equal to 2R squared, R plus R 2R 3R. இங்குள்ள R இங்குள்ள R ஸ்கொயர்ல கேன்சல் பண்ணோம்னா 2 by 3R அப்படின்னு நம்மளுக்கு இந்த காம்பினேஷனோட, அதாவது ரெசிஸ்டன்ஸ் R க்கும் இந்த 2R க்கும் இடையில உள்ள காம்பினேஷன் எவ்வளவு, ஈக்குவலன்ட் ரெசிஸ்டன்ஸ் எவ்வளவு, 2 by 3R. இதுதான் ஒவ்வொன்றுக்கும் அதே போல தான் வரப்போகுது, 2 by 3R 2 by 3R. சோ இத சிம்பிளிஃபை பண்ணி இதுக்கு ஈக்குவலண்டான ஒரு ரெசிஸ்டரை நெட்வொர்க்கை நம்ம வரைஞ்சிக்கலாம். இங்க வரைஞ்சிக்கலாம்.
இது A, A பாயிண்ட், இது வந்து பாயிண்ட் P, பாயிண்ட் Q, பாயிண்ட் B, பாயிண்ட் R, பாயிண்ட் S. ஏவுக்கும் B க்கு இடையில உள்ள ரெசிஸ்டன்ஸ் R, அதே போல P க்கும் Q க்கு இடையில உள்ள ரெசிஸ்டன்ஸ் R. இந்த R ஐயும் இந்த 2R ஐயும் இணைச்சு ஒரு காம்பினேஷன், ஒரு தொகுப்பை கொண்டு வந்தோம். அதுதான் 2π3R. அதனால இந்த இடத்துல எப்படி எழுதிக்க போறோம்? 2/3R அப்படி எழுதிக்கலாம். அதே போல இதுவும் 2/3R, 2/3R, இதுவும் 2/3R. எல்லாத்துலயும் 2R, R ரெண்டுக்கு இடையில உள்ள ஈக்குவலண்ட். அதே போல 2R, R க்கு இடையில உள்ள ஈக்குவலண்ட். அதே போல 2R க்கும் R க்கு இடையில உள்ள ஈக்குவலண்ட். ஈக்குவலண்ட் என்ன? 2/3R. சோ எல்லாத்தையும் 2π3R, 2π3R அப்படி எழுதிட்டோம். இந்த P க்கு S க்கு இடையில உள்ள ரெசிஸ்டன்ஸ் R. A வுக்கும் P க்கு இடையில உள்ள ரெசிஸ்டன்ஸ் R. அதே மாதிரி A வுக்கும் S க்கு இடையில உள்ள ரெசிஸ்டன்ஸ் R. இதோட ஈக்குவலண்ட நம்ம என்ன பண்ண போறோம் அப்படினா 2/3R, 2/3R. இது ரெண்டும் சீரிஸ் கனெக்ஷன்ல இருக்கு, சீரிஸ் காம்பினேஷன்ல. அதே போல இது ரெண்டும் சீரிஸ் காம்பினேஷன்ல இருக்கு. அப்படியே நம்ம ஆட் பண்ணி எழுதிக்கலாம். Series connection RS is equal to 2/3R plus 2/3R. LCM எடுப்போம். 3 2R 2R 4R. இப்போ 4R/3 என்பது ஒரு பக்கத்துல உள்ள சீரிஸ் கனெக்ஷனுக்கான ஈக்குவலன்ட் ரெசிஸ்டன்ஸ். அப்ப இந்த சர்க்யூட்டை எப்படி சிம்பிளிஃபை பண்ணி ஈக்குவலன்ட் எப்படி சிம்பிளிஃபை பண்ணி வரையலாம்? அதுக்கான ஈக்குவலன்ட் டயகிராம் என்ன அப்படின்னு பார்க்கலாம். ஈக்குவலன்ட் டயகிராம் இது A, அதே போல A, இந்த பாயிண்ட் நம்ம எடுத்துக்கலாம். A to P, இது ரெண்டு ஒரே P2, இது A to P, P ல இருந்து டைரக்டா B க்கு வந்துடலாம், B ல இருந்து டைரக்டா S க்கு வந்துடலாம், S ல இருந்து A. ஏன்னா A to P, A to P என்ன ரெசிஸ்டன்ஸ் R. அதே போல P to B, ஏன்னா இது ரெண்டும் சீரிஸ் காம்பினேஷன், சீரிஸ் கனெக்ஷன். அப்ப இதுக்கு ஈக்குவலன்ட் ரெசிஸ்டன்ஸ் என்ன? 4R/3. சோ அதனால இது 4R/3. சோ இந்த சைடு என்னவோ அதே தான் அந்த சைடு இருக்கு. அப்ப இதோட ஈக்குவலன்ட் ரெசிஸ்டன்ஸ், அதாவது தொகுபயன் மின்தடை இதே போல தான் 4R/3 ன்னு வரப்போகுது. மேல உள்ள S க்கும் A க்கும் இடையில உள்ள ரெசிஸ்டன்ஸ் R, நடுவுல P க்கும் S க்கும் இடையில உள்ள ரெசிஸ்டன்ஸ் R. நமக்கு இது போல ஒரு ஃபைனல் ஒரு ஈக்குவலன்ட் சர்க்யூட் நமக்கு கிடைச்சிருக்கு. இப்போ இந்த சர்க்யூட் எடுத்துக்கிறோம். இப்போ கரண்ட் Pங்கிற பாயிண்ட்ல வந்து சந்திக்குதுன்னு வச்சுக்கோங்க. சந்திக்கும் பொழுது என்ன ஆகும்? கரண்ட் இப்படி ஒரு டைரக்ஷன்லயும் இப்படி ஒரு டைரக்ஷன்லயும் டிவைட் ஆகும். இங்க 4R/3, இந்த பக்கத்துலயும் 4R/3, இந்த பக்கத்துலயும் R, இங்கேயும் R. அப்போ P லயும் S லயும் ஈக்குவல் பொட்டன்ஷியல், சம மின்னழுத்தங்கள் உருவாகும். அப்ப சம மின்னழுத்தங்கள் உருவாகும் பொழுது இது வழியா என்ன ஆகாது? கரண்ட் போகாது. சோ ஜீரோ கரண்ட். இது வழியா கரண்ட் I is equal to 0. இது வழியா போகாது. அதனால இங்க உள்ள ரெசிஸ்டன்ஸை நம்ம நெக்லெக்ட் பண்ணிக்கலாம், நீக்கிடலாம். இப்ப இது ரெண்டும் என்ன கனெக்ஷன்? சீரிஸ் கனெக்ஷன். அதே போல இது ரெண்டும் என்ன கனெக்ஷன்? சீரிஸ் கனெக்ஷன். சீரிஸ் கனெக்ஷனுக்கு என்ன ஃபார்முலா? சேம் ஃபார்முலா தான். RS is equal to R1 plus R2. ரெண்டையும் ஆட் பண்ண வேண்டியதான். டயகிராம்ல என்ன கொடுக்கப்பட்டிருக்கு அப்படின்னா இங்க எடுத்துக்கலாம். இப்போ R plus 4R/3 எப்படி எடுத்துக்கலாம்? RS is equal to இது ரெண்டையும் ஆட் பண்றோம். R plus தொடர் இணைப்பு 4R/3 மல்டிப்ளை பண்ணா 3R plus 4R 7R/3. அப்ப இந்த பக்கத்துல உள்ள ஈக்குவலன்ட் 7R/3. அதே போல அந்த பக்கத்துலயும் ஏன்னா 4R/3 plus R அதே தான் வரப்போகுது, 7R/3 தான்.
அப்ப இதுக்கு ஒரு நம்ம நெட்வொர்க் எப்படி இதுக்கு ஈக்குவலண்டான ஒரு நெட்வொர்க் நம்ம வரைய போறோம் சிம்பிளிஃபை பண்ணி. எப்படின்னு பாருங்க. மேல உள்ளது 7r/3. இது வந்து இந்த பக்கத்துல உள்ளது 7r/3. இப்படி கூட எடுத்துக்கலாம். 7r/3. அதே போல அந்த சைடுல உள்ளது 7r/3. 7r/3. இது ரெண்டு என்ன கனெக்ஷன்? parallel கனெக்ஷன். மேல எண்ட் A, இந்த எண்ட் B. இது ரெண்டு என்ன கனெக்ஷன்? parallel கனெக்ஷன். parallel கனெக்ஷனுக்கு என்ன ஈக்குவேஷன்? Rp is equal to R1 R2 divided by R1 plus R2 போட்டுக்கலாம். otherwise R1 by Rp is equal to 1 by R1 plus 1 by R2 அப்படின்னு எடுத்துக்கலாம். 1 by R1 என்ன? 7r/3. 1 by 7r/3 னு வரும். ரெசிப்ரோக்கல் சேஞ்ச் பண்ணி எப்படி எழுதுறோம்? 3 by 7r. அதே போல 1 by R2 க்கு எப்படி எழுதுறோம்? 3 by 7r. இது ரெண்டையும் ஆட் பண்ணோம்னா எல்சிஎம் எடுத்தோம்னா 7r. 3 plus 3 6. 3 plus 3 6. அப்போ 6 by 7r. அதாவது 1 by Rp is equal to 6 by 7r என்பது கடைசியா கிடைச்சிருக்கு. அதை ரெசிப்ரோக்கல் சேஞ்ச் பண்ணி எழுதுறோம். therefore Rp is equal to 7r/6 என்பதுதான் இந்த ஸ்டார், அதாவது ஒரு ஸ்டார் டைப்ல உள்ள, அதாவது all the wires between any two adjacent dots is R. இந்த 10 புள்ளிகள் இருக்கு இந்த ஸ்டார்ல. இந்த 10 புள்ளிகளுக்கு இடைப்பட்ட ரெசிஸ்டன்ஸ் R ன்னு எடுத்துக்கிட்டு இதோட ஒட்டுமொத்த ஈக்குவலன்ட் ரெசிஸ்டன்ஸ் என்ன அப்படின்னா Rp is equal to 7r/R. பேசிக்கலி ரெண்டே ஃபார்முலாவை ஞாபகம் வச்சுக்கிட்டா ஈஸியா செஞ்சிடலாம். தொடர் இணைப்புக்கு என்ன சமன்பாடு, பக்க இணைப்புக்கு என்ன சமன்பாடு அப்படிங்கிற தெளிவா வச்சுக்கிட்டோம்னா இந்த சர்க்யூட்டை ரொம்ப ஈஸியா முடிச்சிடலாம். இதற்கான ஈக்குவலன்ட் சர்க்யூட் இது, அதே போல இதுக்கு ஈக்குவலன்ட் சர்க்யூட் இது, இதுக்கு ஈக்குவலன்ட் சர்க்யூட் இது, இதுக்கு ஈக்குவலன்ட் சர்க்யூட் இது, அதே போல இதுக்கு ஈக்குவலன்ட் சர்க்யூட் இது. இப்போ ஒட்டுமொத்த ஈக்குவலன்ட் சர்க்யூட் டோட்டலா இதுதான். இதுக்கான ஆன்சர் 7r/6 என்பதுதான் இந்த வினாவிற்குரிய விடை. இது போன்ற கணக்குகளை நம்ம தொடர்ச்சியா பார்க்கலாம்.